எந்த கிரகத்தை அது சந்திக்கிறதோ அந்த கிரகத்தின் குணக்கேட்டை தராமல் அவர் மறைவதே இல்லை, அந்த பொட்டியை விட்டு போகிறதே இல்லை. அதுக்கு சில சூட்சுமம் இருக்குது. ஒரு சிலருக்கு அதிகமாக பிடிப்பார், ஒரு சிலருக்கு கம்மியாக பிடிப்பார். அதோட பிடிக்காமல் போக மாட்டார். அதில் ஞாபகம் வச்சு, ஒரு போலீஸ் பிடிச்சா ஒருத்தர் 10 அடி அடிக்குது, ஒருத்தர் ஒன்றும் அடிக்காமல் சும்மா ஓரமாடுறான்னு சொல்லிடுவான். அது மாதிரி அந்த ராகுனுடைய செயல்பாடு ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அதனுடைய செயல்பாடு இருக்கும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அது இருக்கிற பாவம் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்தில் ஒரு இருட்டை தராமல் போக மாட்டார். அதில் ஒரு பிரேக் உண்டாக்கியே தீர்வார். அது அந்த ஜாதகருக்கு என்ன லக்னமாக இருக்கிறதோ அது சம்பந்தமாக ஒரு பிரேக் அவருக்கு வந்தே தீரும். ராகு நிற்கிற பாவத்தில் ஒரு பிரேக் கண்டிஷனாக வரும், ஒரு தடை வரும். பிரேக் என்றால் தடை, நிறுத்தி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ராகு தருவார். ராகு கண்டிஷனாக மாறாமல் போகாது. அதில் ஒரு தடையை தராமல் என்றைக்குமே அந்த ராகு அந்த பொட்டியை விட்டு வெளியே போகவே போகாது. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே, இது சமரசமே கிடையாது. மற்ற எந்த கிரகத்துக்கு சமரசம் உண்டு, இதுக்கு சமரசமே கிடையாது. அவருடைய வேலை யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அவர் செய்து கொண்டே தான் போவார். அதிலிருந்து என்ன தப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாவே முடிந்த அளவுக்கு புதிய விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யாமல், அந்த பாவ சம்பந்தமான ஒரு விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதே கால சிறந்தது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ராகு என்ன பண்ணுறாரு, இவர் பார்த்தீங்கன்னா பழகும் தன்மையை மாற்றுவார். நேற்று வரைக்கும் பழகிட்டு இருக்கிறவன் அவனுடைய தன்மையை அப்படியே மாற்றிடுவார். அப்படியே மூஞ்சி, அதாவது முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள். ஒருத்தரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முகம் சுளிப்பாங்க. அப்படி என்னடா ஒரு ஆள் அப்படின்னு ஒரு முகத்தை சுளிப்பாங்க. இதெல்லாம் இந்த முகம் சுளிக்கிற இடத்துல யார் நம்மளை பார்த்து முகம் சுளிக்கிறாங்களோ அப்போல்லாம் நமக்கு ராகு ஆக்டிவேட் ஆகிட்டார்னு அர்த்தம். முகம் சுளித்தல், அசிங்கரமாக நம்மளை பேசுதல். ஒருத்தனை பார்த்தீங்கன்னா முகம் சுளிப்பாங்க, ஒரு ஆள் இவனுக்கு ஒருத்தனாங்க அப்படின்னாவே அவனுக்கு ராகு அங்கே ஏறிச்சுன்னு அர்த்தம். மற்றவர்கள் நம்மளை பார்த்தால் முகம் சுளிப்பார்கள். இது ராகுனுடைய தாக்கத்துக்கு அறிகுறி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதம் மாற்றம், அந்நிய நாடு செல்லுதல், சிறை தண்டனை, நாடு கடத்தப்பட்டவர்கள் போன்றவை குறிக்கும் ராகு. இப்போ ஒரு ஆள் நாடு நாடாக ஓடிட்டு இருக்கிறார். தெரியுமா யாருன்னு தெரியுங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த செய்தி கேட்கும்போது. யாரும் தெரியுங்களா? இப்போ ஒரு ஆள் நாடு நாடாக ஓடிட்டு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அந்த ஆள் ஓடுறது எத்தனையோ லட்சம் பேர்த்த ஓட வச்சான், எத்தனையோ பேர்த்த லட்சம் பேர்த்த கொண்டான். தமிழனா பிறந்தவங்க அத்தனை பேர் இப்போ சந்தோஷப்படக்கூடிய நாள். அவன் இன்னும் 20 நாளைக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது, ஓடுறான்ட்டான் சிங்கப்பூர்காரன். இன்னொரு நாட்டுக்கு ஓடணும், நாடு நாடாக ஓடி ஒழிஞ்சிருக்கிறான். இதெல்லாம் ராகு தான். அவனுக்கு ராகு பிடிச்சோன்னா அந்த வேலை நடக்குது. அதிபரம் மண்ணை முத்தமிட்டான், அந்த மண்ணிலேயே அவனால் இருக்க முடியல. பார்த்தீங்களா? இதுதான் கர்மா. ராகு என்று சொன்னாவே அது கர்மான்னு பேர். நம்ம செய்கிறது ஆனால் பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவின்னு எடுத்துட்டீங்கன்னா அது ராகு. ரெக்கார்டுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நினைக்கிறது நாம் பண்ணுற ரெக்கார்டெல்லாம் ஜெயிலில் பண்ணிவிட்டு அதெல்லாம் பிடி கீழே போட்டால் அப்புறம் எடுக்க முடியாது. ஆனால் அவருடைய ரெக்கார்டு மேலே பதிவு செய்யப்படுகிறது. நம்முடைய வம்சாவளிகளுக்கோ அல்லது நமக்கோ தர்றதுக்கு அது தயாராக இருக்குது இந்த ரெக்கார்டு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன செஞ்சீங்கனாலும் சரி அது ராகுனால பதிவு செய்யப்படுகிறது. நல்ல கிரகம். ஒரு கணக்கில் பார்த்தேன், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லவராக தெரிவார், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோசமாக தெரிவார் ராகு. அதாவது அதே ராகுல வந்தீங்கன்னா உறவுகளை தாத்தாவை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இருவகை தாத்தாவையும் குறிப்பார். அதாவது அம்மாவோட வந்த அப்பச்சியும் குறிப்பார், அப்பனோட பிறந்த அப்பாவுக்குடைய தாத்தாவையும் குறிப்பார். 2 பேர்த்தையும் குறிப்பார். இது எப்படி குறிக்கிறார் அப்படின்னா, ஆண் ராசியில் இருக்கும்போது ஆண் வகையாரை சேர்ந்த தாத்தாவையும், பெண் ராசியில் இருக்கும்போது அம்மா வகையுடைய அப்பச்சியை நம்ம அந்த ராகு குறிப்பார். 2 பேருக்கு ஒரே மாதிரி குறிக்க மாட்டார், அது மாறி மாறி குறிப்பார். இப்போ ஆண் ராசியில் இருந்ததுன்னா நம்ம அப்பாவுக்கு தான் பாதிப்பு தரப்போறான்னு சொல்லணும். பெண் ராசியில் இருந்தால் அம்மாவுடைய அப்பாவுக்கு தொந்தரவை தரப்போறான்னு சொல்லணும். இது 2 விதத்தில் நாம் யோசனை பண்ணணும். 2 பேருக்கு ஒரே கிரகம் கிடையாது, ஆண் ராசியா பெண் ராசியான்னு அதை பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த உறுப்புக்கு சொந்தக்காரராகிறார்னா தோலுக்கான அதிபதி அவர் தான், அலர்ஜிக்கான அதிபதி. அதே மாதிரி சொறி சிரங்கு, சொறி சிரங்கு அதாவது குஷ்ட நோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அவர் வலிப்பு, காக்கா விழுப்பு, அதுக்கு தான் அவர் காரணம். இவரெல்லாம் இந்த நோய்க்கெல்லாம் அவர் தான் காரணம். இன்னொரு நம்ம உடம்புல முக்கியமான நரம்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா லேயர்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் லேயர்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டுலலாம் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் ஒரு வெள்ளை கலர் நரம்பு இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெள்ளையாக மஞ்சள் கலந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்குது. அதை என்ன வெட்டினாலும் வெட்ட முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மட்டன் எடுக்கும் போதெல்லாம் முதுகு தண்டு குளத்தில் இருக்குது அந்த நரம்பு, வெள்ளை கலரில் இருக்குது. அந்த நரம்பு தான் ராகு. அந்த நரம்பு தான் ராகு. அதுதான் முதல்ல மனிதனை பாதிக்கும். அது பாதிச்சாச்சுன்னா அவனுடைய செயல் க்ளோஸ். ராகுனுடைய திசை வந்துனாவே கண்டிஷனாக ராகு மோசமான இடங்கள் இருந்தால்
அந்த நரம்பை பாதிக்கும். கை கால் வராமல் போகிறது, பச்சைபாதம், கை கால் வராமல் போகிறது, இந்த முடக்கு நோயின்னு சொல்லுவாங்க, முடங்கி கிடத்தல், அந்த நோய்க்கெல்லாம் காரணகர்த்தா ராகு தான். இந்த நரம்பை முதல்ல பாதிக்கிறது ராகு தான். அந்த லேயர் மண்டையிலேருந்து கால் பின்னாங்கால் வரைக்கும் இருக்கும். அந்த நரம்பை பாதித்ததுனால தான் கை கால் முடங்கி போய் நிறையா பேர் வந்து கை கால் வரமாட்டேங்குது, சிரங்கு, பச்சைபாதம், இந்த மாதிரி முடங்கி கிடைக்கக்கூடிய நோய்களை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு. அதே மாதிரி ராகு வசிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா பொந்து, குமிழிகள், படரும் செடிகள். செடியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இப்படி படர்ந்து போகக்கூடிய செடியெலாம் ராகு. நிறையா செடி இருக்குது, ஒரே இடத்துல வளரக்கூடிய செடி வந்து ராகு கிடையாது. படர்ந்து பந்தலெல்லாம் படர்ந்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ராகு. நீங்கள் பெரிய பணக்கார வீட்டிலலாம் மேலே பந்தலாட போட்டுட்ருப்பாங்க, அது ராகு. அவங்களுடைய வீட்டில் பணம் பொருளாதாரம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அது ஜாதகத்தில் இருக்கிற ராகு நான் சொல்கிறேன், கோச்சார ராகு நான் சொல்லலை, சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கொடிகள், இடங்களை நிறைய கொடி ஒரு வீட்டில் படர்ந்துருக்குன்னா அங்கே ராகுனுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அறிந்துக்கலாம். போனோடனே நம்ம கண்டுக்கலாம் ராகுனுடைய ஆதிக்கம் அந்த வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். கோச்சார ராக நம்ம கண்டுபிடிக்க முடியாது, தசாபுத்தியினுடைய ராக நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தெய்வங்களை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து இதுக்கு வந்து மனித முகமற்ற தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித முகமற்ற தெய்வங்கள் அனைத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ ஆஞ்சநேயர், சர்பேஸ்வரர், விநாயகர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி மனித முகமற்ற தெய்வங்கள், வாராகி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனித முகமற்ற தெய்வங்களாக சர்ப்பதோஷத்துக்கு சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் ராசியிலிருந்தால் அந்த ராகு, அந்த ஆண் ராசியிலிருந்தால் நரசிம்மரை கும்பிட சொல்லலாம், பெண் ராசியிலிருந்தால் துர்க்கை கும்பிட சொல்லலாம். அதுலேயும் கூட ஒரு இனம் பிரித்து நம்ம சொல்லணும். எல்லாமே மொத்தம் விதமாக மனித மற்ற முகம்னு சொல்லக்கூடாது, அது இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து நம்ம சொல்லணும். ஆண் ராசியில் இருக்கும்போது ஆண் தெய்வங்களான ஆஞ்சநேயரை கும்பிட சொல்லலாம், சர்பேஸ்வரை கும்பிட சொல்லலாம். அதே வந்து பெண் வீட்டில் இருந்துன்னா வாராகி, துர்க்கை கும்பிட சொல்லலாம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அது சிறந்த பலன் அளிக்கும். அதாவது ஒரு ஜாதகத்திலேயோ அல்லது கோச்சாரத்திலேயோ தனித்த ராகு பெரிய குற்றத்தையும் செய்யாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். தனித்து ஒரு ராகு இருக்குன்னா அது பெரிய தொந்தரவு அவருக்கு தராதுன்னு அர்த்தம். அந்த ராகுவோட ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு தொந்தரவு. தனித்த ராகு எப்பொழுதுமே தொந்தரவை செய்யாது, பெரிய அளவில் தோஷத்தை பண்ணாது. கூட இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து அவருடைய தோஷங்கள் முடிவு பண்ணப்படுகிறது. ஒரு பொட்டியில் எம்டியான ஒரு பொட்டியில் அவர் மட்டும் இருக்கிறாரு அப்படின்னா அவங்க புண்ணியவான்னு அர்த்தம். அவங்க சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு ஜாதகத்தில் ராகியத்தோடு எந்த கிரகம் இணையாமல் இருந்தாவே அவங்க ஒரு புண்ணியவான்னு அர்த்தம். வாழ்க்கையில் மிகப்பெரிய தண்டனை கஷ்டங்களை அவங்க அனுபவிக்க போகிறதுன்னு அர்த்தம். எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கும் அது நம்ம காதை போட்டு திருக்காமல் போகவே போகாது. கையில் திருக்குது இல்லைங்க, கட்டிங் பிள்ளையரை போட்டு முறுக்குது, ஞாபகம் வச்சுங்க. கட்டிங் பிள்ளையரை போட்டு கண்டிஷனாக முறுக்குன்னு முறுக்கு. குருவோடு சேர்ந்துருக்கா கண்டிஷனாக உங்கள் குழந்தை ஒரு முறுக்காமல் உங்களை போகவே போகாது. இல்லை உங்கள் முன்னோர்கள் வகையார், அதாவது முப்பாட்டனர் வகையார்னால அவங்க உங்கள் காதை போட்டு திருக்காமல் விடவே மாட்டாங்க. சுக்கரனோடு சேர்ந்துருக்குதான் சம்சாரம் கட்டிங் பிள்ளையரை போட்டு தான் காதை முறுக்கு. சும்மா அல்ல சம்சார கண்ணத்தை செல்லமாக கிள்ளுமாங்க, இப்படின்னு போவாங்க வீட்டுக்காரர்கிட்ட. அந்த அம்மாவும் இப்படின்னு போவேன், நான் கட்டிங் பிள்ளையர் இருக்கேன் அந்த இடத்துல, அவ்வளோதான் வித்தியாசம். பிடிக்கிறது கையில் பிடிக்க மாட்டாங்க அந்த அம்மா, கட்டிங் பிள்ளையர் வச்சு ஒரு பிடிக்கும். ராகோடு சேர்ந்துருந்தான். எந்த கிரகத்தோடு ராகு சேர்ந்துருக்கும் அதன் மூலம் நமக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அதில் எந்த விதமான அது காம்ப்ரமைஸனே கிடையாது. அது யார் சொன்னாலும் அதை அனுபவிச்சு தான் தீரணும். இதான் அனுபவிக்கிற கர்மான்னு பேர். ராகு கேதுவோடு எந்த கிரகம் சேர்ந்துருந்தாலும் அது அனுபவித்து தீர்க்கக்கூடிய கர்மா. பரிகாரமோ வழிபாடோ அதெல்லாம் அங்கே வேலை செய்யாது. 1000 கோயிலுக்கு போனாலும் நீங்கள் போகலாம், சாமி உங்களை பார்க்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி உங்களை பார்க்கணும்ல. ஜெயலலிதாவுக்கு இப்போ ஸ்டாலினை வந்து அவருக்கு என்ன தெரிஞ்ச எப்படி, நான் அவருக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அப்போ நான் எனக்கு ஸ்டாலின் தெரியும், எனக்கு என்ன பிரயோஜனம்? அவரு எனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு பிரயோஜனம். அந்த மாதிரி வந்து சாமிக்கு தெரியும். ராகோட சேர்ந்துருக்கான், வழிபாடே கிடையாது, அனுபவிச்சே தான் தீரணும். அதுக்கு பேச்சுக்கே இடமே இல்லை. அது எவ்வளோ பெரிய ஜாம்புவனாக இருந்தாலும் சரி, அது கர்மா அப்படி அனுபவிச்சு தான் தீரணும். அதில் குறிப்பாக வந்து ராகு யாரோடு சேர்ந்தால் தண்டனை அதிகமாக தர்றாரு. அடி வந்து 1 அடியா 2 அடியா 3 அடியா 4 அடியாங்கிறத அவர் யாரோட சேர்ந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனீங்கன்னா செவ்வாயோடு சேர்ந்துச்சுன்னா பழத்தடி வெளுன்னு வெளுத்துருவார், புண்ணானாலும் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட சேர்ந்துருந்தாலும் சரி வெளுன்னு வெளுப்பார், சந்திரனோட சேர்ந்துருந்தாலும் வெளுன்னு வெளுப்பார். இவங்க 3 பேர்த்தோட சேரைகளுக்கு ரொம்ப தொந்தரவு அதிகம். மற்றையரோடு சேர்றத விட செவ்வாயோட ராகு, சுக்கரனோட ராகு, சந்திரனோட ராகு, இந்த 3 கிரகத்தோட ராகு சேர்ந்துருந்தால்
ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா, சைலண்டாக இருக்கீங்க, பேசுறது பிடிக்கலையா நீ என்ன தெரியல. இதெல்லாம் வந்து இந்த பக்கம் கருதை காய்ச்சி இந்த பக்கம் விட்டு எடுத்துடும், ஞாபகம் வச்சுங்க. அது கட்டிங் பிளாயர் போட்டு தான் முறுக்குச்சுன்னு சொன்னோம். இதெல்லாம் முறுக்காது, இப்படி உள்ள விட்டு இந்த பக்கம் உருவிடும். இதுதான் அந்த ராகு. அதுக்கு பரிகாரமெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. என்னங்க, ஒரே ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரம் தலை சிறந்த பரிகாரம். இதுக்கு மீறின பரிகாரமே கிடையாது, செலவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாஞ்சாமி அப்படின்னு சொல்கிறோம்.